வணக்கம் திரு விஜயன். இப்போ ஜெயலலிதா சொத்து மேல்முறையீட்டு வழக்குல இன்னும் ஒரு வாரத்தில் தீர்ப்பு வழங்கப்பட இருப்பதாக நீதிபதிகள் சொல்லியிருக்காங்க. இந்தியாவே உற்று நோக்கக்கூடிய ஒரு வழக்கு 22 ஆண்டுகளுக்கு மேலாக நடைபெற்ற இந்த ஒரு வழக்குல இன்னும் ஒரு வாரத்தில் தீர்ப்பு வெளிவர இருக்கிறது. ஒரு மூத்த வழக்கறிஞராக இது குறித்து உங்களுடைய பார்வை திரு விஜயன். என்னுடைய பார்வை என்ன அப்படின்னு சொன்னாக்கா, முதல்ல உச்ச நீதிமன்றத்தில் இருக்க வழக்கு அந்த குன்ஹா கன்விக்ஷன் கொடுக்குறாரு. மறுபடியும் ஹைகோர்ட்ல அக்விட் பண்றாங்க. இப்போ உச்ச நீதிமன்றத்துல ஸ்பெஷல் லீவ், இட் இஸ் நாட் அன் அப்பீல், இட்ஸ் ஸ்பெஷல் லீவ் பெட்டிஷன் போட்டு பரிசீலனைக்கு எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இன்றைய பொழுதைக்கு அதிமுகல பெரிய கான்ஸ்டிடியூஷனல் கிரைசிஸ் இல்லை. ஏன்னா 6ஆம் தேதி டிசம்பர் மாசத்துல இருந்தே நம்ம ஓபிஎஸ் முதல்வராக இருந்துட்டு இருக்காரு. அதனால இந்த மாதிரி ஒரு கான்ஸ்டிடியூஷனல் கிரைசிஸ் இல்லாத ஒரு காலகட்டத்துல ஒரு வாரம் அவங்க வெயிட் பண்றதுனால எந்த ஒரு கவர்மெண்ட் நடத்துற சிக்கல் வராது. இன்ஃபேக்ட் நடந்துகிட்டு இருந்த கவர்மெண்ட்ல அவங்களை ரிசைன் பண்ண சொல்லிட்டு பண்றாங்க. அதனால இது மரபு ரீதியா பார்த்தாக்க அவங்க இப்பொழுதைக்கு எடுத்துக்கிறது, மறுபடியும் ஒரு தடவை சொன்ன பிறகு மறுபடியும் விலகிறது, இதெல்லாம் இதற்கு முன்னாடி ஜெயலலிதாவுடைய வழக்குல நடந்துச்சு. இதே போல மறுபடியும் ஓபிஎஸ் இடைக்கால முதல்வரா வந்தாரு. அந்த மாதிரி ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தும். ரெண்டாவதா என்ன அப்படின்னு சொன்னாக்கா, தீர்ப்பு இந்த ஒரு கேஸ் மட்டும் இல்லை, இன்னொரு கிரிமினல் கேஸும் அவங்க கிட்ட பெண்டிங் இருக்கு. ஒருத்தர் கிரிமினல் கேஸ் பெண்டிங்கா இருக்கும்போது எம்எல்ஏவா ஆகலாமா கூடாதாங்கிறத பிரச்சனை கிடையாது, எம்எல்ஏ ஆகலாம், பார் கிடையாது. ஆனா முதலமைச்சர் ஆகலாமா அப்படிங்கிறது ரெண்டாவது ஒரு கொஸ்டின். இதுல மூணாவது கொஸ்டின் ஒண்ணு இருக்கு. நார்மலா ஒருத்தர் எம்எல்ஏவா இருந்தாங்கன்னாக்க, இங்க நேற்று நீங்க பார்த்திருப்பீங்க, அவங்கள சட்டமன்றத்தினுடைய லெஜிஸ்லேச்சர் பார்ட்டியினுடைய தலைவராக எடுத்திருக்காங்க. லெஜிஸ்லேச்சர் பார்ட்டினா அதிமுகவில் சட்டமன்றத்தில் உறுப்பினர்களா இருக்கனுடைய தலைவராக எடுத்திருக்கிறாங்க. லெஜிஸ்லேச்சர் பார்ட்டியில தலைவராக இருக்கணும்னாக்கா அவங்களும் ஒரு எம்எல்ஏவா இருக்கணும். 10th ஷெட்யூல்ல லெஜிஸ்லேச்சர் பார்ட்டி அப்படிங்கறத டிஃபைன் பண்ணிருக்காங்க கான்ஸ்டிடியூஷன்ல. அதனால அவங்க முதல்ல லெஜிஸ்லேச்சர் பார்ட்டியா தலைவரா நியமிச்சதே தப்பு. ரெண்டாவது என்ன அப்படின்னு சொன்னாக்கா, இந்த எம்எல்ஏங்கிறவங்க 193வது பிரிவு படி ஒரு எம்எல்ஏ சிட்டிங்குக்கோ அல்லது ஓட்டு போடுறதுக்கோ ரைட் வேணும்னா 188வது ஆர்டிகல் படி அவங்க ஒரு ஓட் எடுக்கணும். இப்போ இவங்களை பொறுத்த வரைக்கும் இவங்க சீஃப் மினிஸ்டருக்கு தான் ஓட்டு எடுப்பாங்களே ஒழிய இதுக்காக ஒரு பிரமாணம் எடுக்க மாட்டாங்க எம்எல்ஏவுக்காக. அதனால இவங்க சீஃப் மினிஸ்டர் ஆகிட்டு 6 மாசம் என்ன பண்ண போறாங்க, உள்ள உட்கார முடியுமா முடியாதா? இந்த மாதிரி நான் சொல்ற இந்த புது சிக்கல் இது வரைக்கும் இந்தியாவிலேயே ஒரு தடவை கூட எழுந்ததில்லை. இது என்னுடைய பார்வை.